MSV குறித்து பாடகர் திரு ஸ்ரீனிவாஸ் நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இணைப்பில் அவரிடம் பேசலாம். ஸ்ரீனிவாஸ், வணக்கம். திரு ஸ்ரீனிவாஸ், MSVயோட நீங்க பணிபுரிஞ்சிருப்பீங்க, அந்த அனுபவங்கள் குறித்தும் அந்த நினைவுகள் குறித்தும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அவர் ஒரு ஒரு நான் எத்தனையோ ஜீனியஸ் பார்த்திருக்கேன் என்னோட வாழ்க்கையில, எத்தனையோ கம்போசர்ஸ் பார்த்திருக்கேன். ஏன்னா ஒரு ரியல் கம்போசர், ஒரு சிங்கருக்கான ஒரு கம்போசர் நானா MSV சார் தான் நான் சொல்றேன். அவர் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி நம்ம ஒரு 50-60% 70% பாடினானா அவ்வளவு ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு மனசுல. வெளியில வரும்போது, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ விட்டு வெளில வரும்போது அவ்வளவு ஒரு திருப்தி இருக்கும். ஒரு நல்ல ஒரு பாட்டு நம்ம பாடிருக்கோம். நம்ம நீங்க கண்டிப்பா நல்லா நிம்மதியா தூங்கலாம் அங்கப்பட்ட ஒரு 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 உணர்வு வரும். அதுதான் MSV சாரோட. அவர் மியூசிக் தான், அவர் வேற எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. மியூசிக் அண்ட் ஒன்லி மியூசிக் அண்ட் லவ் ஃபார் எவ்ரிபடி. ரெக்கார்டிங் ஸ்டுடியோல அவர் பாடுறது நம்ம திருப்பி பாடணும். அது கரெக்டா பாடணும்னா நேரம் உள்ள ஒரு பூத்துக்கே வந்துருவாரு. வாய்ஸ் பூத்துக்கு இல்ல இப்படி இப்படின்னு அவர் the passion that he has for music, அது 100% 150% passion for music. அது கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த பேஷன் இருந்தது. அந்த மாதிரி ஒரு கம்போசர். நிறைய வருஷம் MSV சாரோட காம்போசிஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அக்கார்டிங் டு மீ ஒரு 70s 80s 80s இருந்து இன்னும் நிறைய பண்ணிருக்கணும். அவர்கிட்ட இருந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் நிறைய கான்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கணும். அதுதான் வருத்தம் எனக்கு. எல்லாரும் சொல்றாங்க விருதுகள் அவருக்கு கொடுக்காட்டினா அந்த விருதுகளுக்கு தான் ப்ராப்ளமே தவிர அவருக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் பியாண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஆல் தட். பட் அவரோட மியூசிக் நம்ம இன்னும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி ரெஸ்பெக்ட் பண்ணி அவரோட நிறைய டியூன்ஸ் நம்ம இன்னும் he was ready to contribute. the last 20 years அவரோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பெருசா எடுக்கல தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அது இன்னைக்கு பேசி பிரயோஜனம் இல்லை. இது அவர் பெரிய கம்போசர்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க for 20 years? they did nothing. they didn't really respect the man. so அதுதான் நமக்கு நினைச்சானா I feel sad. ஒரு கம்போசர் கிடையாது இன்னைக்கு அந்த மாதிரி. ஒரு ஹார்மோனியத்தை எடுத்தனா டியூன். அவர் ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி, 23-24 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு கசல் கீத் அந்த மாதிரி ஒரு ஆல்பத்துக்கு அவர் கம்போஸ் பண்ணார். அந்த பாடல்கள்லாம் வெளில வரல, சிலது அவர் ஏதோ யூஸ் பண்ணிருக்காரு. அவர் அப்படியே பிரவாகமா கொட்டும். ஹார்மோனியத்தை எடுத்தாருன்னா உடனே டியூன் இம்மீடியட்லி. அப்படியே அப்புறம் சரணம் அப்படி போயிட்டே இருக்கும். அத மாதிரி நான் பார்த்தது இல்லை. ஹார்மோனியம் எடுத்தானா உடனே டியூன். he is a genius which is beyond everything. it is an end of a generation of musicians னு சொல்வேன் நான். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இவர் ஒரு கிங் ஆஃப் லைட் மியூசிக், ஜீனியஸ், பியாண்ட் வேர்ட்ஸ், அதாவது விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. இவருடைய எல்லா பாடல்களுமே எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு உணர்ச்சிகளை நம்மளுக்கு வெளிப்படுத்துற ஒரு தன்மையா இருக்கும். அதுல உங்களுக்கும் ஏராளமான பாடல்கள் உங்களுடைய மனசையும் கவர்ந்திருந்திருக்கும். அதுல சில பாடல்கள் சொல்ல முடியுமா? அவர் என்ன வேணா கம்போஸ் பண்ணுவார், என்ன டைப் ஆஃப் மியூசிக் வேணா கம்போஸ் பண்ணுவார். அப்ப எதை சொல்றது? நம்ம நாளை இந்த வேலை சொல்றதா, இல்லைன்னா நம்ம ஒரு சிங்காரி சொல்றதா? என்ன டைப் ஆஃப் சாங்ஸ் வேணா அவர் கம்போஸ் பண்ணுவார். அவர் எனி கைண்ட் ஆஃப் சாங். அந்த மாதிரி ஒரு கம்போசர். கல்லலாம் மாணிக்கம் சொல்றதா, என்ன பாட்டு சொல்றது அவரோடது? அவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டியூன் பண்றவர். அதுதான் எனக்கு வருத்தம். ஒரு 20 வருஷமா 25-30 வருஷமா அவரோட டியூன்ஸை நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கணும். இன்னும் எவ்வளவோ ஜெம்ஸ் கிடைச்சிக்கும் நமக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி பாட்டு போடுறது? உள்ளத்தில் நல்ல உள்ள மாதிரி ஒரு பாட்டு போடுறதுக்கு இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? சொல்லுங்களேன். நீங்க தான். there is nobody. ஒரு சிங்கரை சிங்கர்ஸ்க்கு
அவர் வந்து உங்களுக்கு பாடக்கூடிய திறமை இருந்தாச்சுன்னா நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர்கிட்ட போய் பாடுறதுக்கு. பாடுறதுக்கு திறமை இல்லாம அவர்கிட்ட பாட முடியாது. He's such a great composer, such a great composer. இது ஸ்ரீனிவாஸ் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து எல்லா ஒரு ஜானர்ஸ் எல்லாத்துலேயுமே அவர் வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்மளால வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே அவர் வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அவருக்கு வந்து ஒரு இசை அஞ்சலி செலுத்துற விதமா அவருடைய பாடல்கள்லேருந்து ஏதாவது 2 வரிகள் பாட விரும்புறீங்களா? நான் வந்து அவரோட பாடல்கள் எவ்வளவோ இருக்கு, எத்தனையோ பாடல்கள் பாடலாம். நிலவே என்னிடம் பாடலாம். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. இப்படி பாடிட்டே போலாம் அவரோட எத்தனையோ பாடல்கள். ஆனா ஒரு பாட்டு அவர் கம்போஸ் பண்ணி, நான் சொன்ன ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்போஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்காரு அவர். ஆனா அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அந்த டியூன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர்கிட்ட அப்பப்போ போய் பாடி காமிப்பேன். அப்படியா இது என்னோட டியூனா பாரு அவர். அது அந்த டியூன் வந்து எனக்கு அவரோட ஒரு ட்ரிபியூட்டா பண்ணணும்னு இருக்கு. அதுக்கு லிரிக்ஸ் எழுதி கூடிய சீக்கிரம் நான் கொண்டு வருவேன். இந்த டியூன் வந்து இப்படிதான். அது உடனே கம்போஸ் பண்ணார். அது ஹார்மோனியம் தொட்டனா பல்லவி. பல்லவியா சரி. தானா தரனா தனா தாரானா நனநனனா தாரானா நனநனனா தாரானா நனநனனா தனநனனா தானானா நானநனனா தரநனனா இந்த பல்லவி நான் இப்ப பாடின அந்த ரியல் டைம்ல அவர் கம்போஸ் பண்ணது. இது மாதிரி யாராலுமே முடியாது, நான் பார்த்ததுல. சரணம் ஒண்ணு சரணம் கேட்டோம் சார். சரணமா உடனே ரியல் டைம்ல கம்போஸ் பண்ணார். இவ்வளவுதான். This is all he took. நிச்சயமா நிச்சயமா நீங்க வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர்கிட்ட பாடி காமிச்சானா அப்படியா இது மாதிரியா அப்படி ஒரு ஜீனியஸ் அவர்.